Freshworks STS Software Academy-யோட FSAT 2025 எக்ஸாமை எப்படி எழுதுறது அப்படின்ற ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனல் வீடியோவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். போன வருடங்கள் மாதிரி இந்த வருஷமும் நிறைய அப்ளிகன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அட்மிஷனுக்கான முதல் ஸ்டெப்பு தான் இந்த FSAT எக்ஸாமினேஷன், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம், அந்த போர்ட்டல் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ முதல்ல அப்ளை பண்ண எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல டெஸ்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மே 25ஆம் தேதி இந்த டெஸ்ட் நடக்க போகுது. டெஸ்ட் ஏற்கனவே 18th மேன்னு சொல்லியிருந்தோம், பட் இப்போ போஸ்ட்போண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம் நடக்க போகிற டே மே 25th 2025, சரிங்களா? ஸோ டெஸ்ட் உங்களுக்கு அந்த லிங்க் ஆக்டிவ் ஆகிற டைம் 11 AM, சரியா? 11 AMலேருந்து 12:30 PM வரைக்கும் அந்த லிங்க் ஆக்டிவாக இருக்கும். 1.5 மணி நேரம் மட்டும்தான் உங்களோட டெஸ்ட் லிங்க் ஆக்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ நீங்கள் 11 o'clock லாகின் பண்ணிடணும். உங்ககிட்ட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கப்படும். லைக் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கிடச்சிருக்கும். ஸோ அந்த நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் ஐடி, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிற ஒரு பேஜுக்கு நீங்கள் போவீங்க. அந்த பேஜில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நல்லா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் எந்தெந்த செக்ஷன்ஸ், என்னென்ன கொஸ்டின்ஸ் எந்த மாதிரியெல்லாம் இருக்கும், எந்தெந்த செக்ஷனுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதுக்கு ஒரு 15 minutes டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா உங்களோட டெஸ்ட்டோட மொத்த டைம் 1 மணி நேரம் ப்ளஸ் 15 நிமிஷம். 3 செக்ஷன் இருக்கும். 3 செக்ஷனுக்கும் குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஸோ 3 செக்ஷனுக்கும் சேர்ந்த டைமிங் தான் 1 மணி நேரம் 15 நிமிஷம், சரிங்களா? ஸோ இந்த ப்ரிலிமினரி ஒர்க்லாம், உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுக்கறது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறதுலாம் ஒரு 15 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சுட்டு டெஸ்ட்டை ஆரம்பிங்க, சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஃபோன் மூலமாகவும் எடுக்கலாம், லேப்டாப் கம்ப்யூட்டர் மூலமாகவும் எடுக்கலாம். ஆனால் வி சஜஸ்ட் நீங்கள் ஃபோன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு லேப்டாப் இல்லைனா கம்ப்யூட்டர் மூலமாக டெஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டு முழுக்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு நிறைய கேல்குலேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான பென், பேப்பர், பென்சில், இந்த மாதிரியான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துக்குங்க. இன்னொன்று, நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற ஒரு ஸ்பாட்டில் போய் உட்காந்துக்குங்க. வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத, இல்லை ஆடியோ கேட்காத மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. பிகாஸ் இந்த டெஸ்ட் FSAT வந்து இஸ் அ ப்ராக்டர்ட் டெஸ்ட். ப்ராக்டர்டு டெஸ்ட்னா என்னன்றதை நான் அடுத்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஒரு தனியான ஒரு இடத்துல நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற இடமா பார்த்து டெஸ்ட் எழுத யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டோட லிங்க் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக கிடைக்கும். எய்தர் டெஸ்ட்டுக்கு முத நாள் கிடைக்கும், இல்லைனா டெஸ்ட் அன்னைக்கு கிடைக்கும், சரிங்களா? பிஃபோர் 11 AM கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைச்சிடும். ஸோ நீங்கள் 11 AM லாகின் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து, இந்த டெஸ்ட் வந்து ப்ராக்டர் பண்ணப்பட்டது. அது என்ன ப்ராக்டரிங் அப்படின்னா, நீங்கள் தான் டெஸ்ட் எழுதுறீங்களா, இல்லை உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா, இப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்கள் டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்களை ப்ராக்டர் பண்ணுவோம், அதாவது மானிட்டர் பண்ணுவோம். ஸோ நீங்கள் உங்கள் மானிட்டர்லேருந்து டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்கள் பின்னாடி யாராவது ஆட்கள் வராமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் மானிட்டரில் இங்கேயும் அங்கேயுமா அசையாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரே மாதிரி ஃபோக்கஸ்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அது போக ஒரு ஸ்க்ரீன் விட்டு இன்னொரு ஸ்க்ரீன், அதாவது டேபு மாறுறதோ, இல்லை ஒரு டேப்லேருந்து ஒரு கூகுள் விண்டோவோ, இல்லை வேறு ஒரு டேபை மாற்றுக்கிறதோ பண்ணாமல் இருங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ப்ராக்டர் பண்ணப்போ டெஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் டெஸ்ட் எழுதுறது முழுக்க உங்களோட இமேஜஸ், அதாவது ஃபோட்டோஸாக கேப்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே போல் நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற வீடியோவும் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தனியாக ஒரு இடத்துல நீங்கள் மட்டும் நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து டெஸ்ட்டை எடுக்கணும் அப்படின்றது எங்களோட அறிவுரை. ஒருவேளை நீங்கள் டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்க, வேறு யாராவது உள்ளே வராங்க, ஒரு ஃபேஸ் அது டிடெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வார்னிங் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை இந்த வார்னிங் வந்துச்சு அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த வார்னிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் டெஸ்ட்டு வந்து டெர்மினேட் ஆகிடும். அதாவது அந்த டெஸ்ட்டை நீங்கள் மறுபடியும் எடுக்க முடியாது, ஓகேங்களா? ஸோ அதே போல் ஒருவேளை நீங்கள்
நீங்கள் ஒரு விண்டோவில் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அந்த விண்டோலேருந்து இன்னொரு விண்டோக்கோ இல்லை டேபை ஸ்விட்ச் பண்ணுறீங்கனாலோ இல்லை புதுசாக இன்னொரு ஒரு டேப் கூகுள் க்ரோமில் ஓப்பன் பண்ணுறீங்கனாலோ இதே மாதிரி உங்களுக்கு வார்னிங் வரும். இதை நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா திரும்ப அதே போல் டெஸ்ட்டு வந்து டெர்மினேட் ஆகிடும். நீங்கள் உங்களால் டெஸ்ட்டை வந்து மறுபடியும் எடுக்க முடியாது. அதனால் இந்த எஃப்சாட் வந்து ப்ராக்டர் பண்ணப்பட்ட டெஸ்ட். அதனால் கொஞ்சம் கவனமாக டெஸ்ட் எடுக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு, இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ டைம் இருக்கும் அப்படின்ற ஏற்கனவே நான் 1.5 மணி நேரம் நான் சொல்லிட்டேன். இந்த MCQ ஃபார்மேட்டில் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். இது என்ன மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்னா, ஒரு கொஸ்டின் அதுக்கு 3 இல்லை 4 ஆன்சர் தரப்படும். அதில் எது கரெக்டான ஆன்சரோ அதை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் 1.5 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு 3 செக்ஷனாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ ஒரு செக்ஷன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதுக்கு 45 நிமிஷம் கொடுக்கப்படும். அடுத்த செக்ஷன் லாஜிக்கல் ரீசனிங், அதுக்கு 20 நிமிஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், அதாவது இங்கிலீஷ் ரீடிங் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு 10 நிமிஷம் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு செக்ஷன்லையும் அதுக்கான டயத்துக்குள்ளே நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு செக்ஷனில் கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் இருக்கலாம், 17 கொஸ்டின் இருக்கலாம், 5 கொஸ்டின் இருக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி செக்ஷன். சரிங்களா? ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45 மினிட்ஸ்க்குள்ளே அதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்கள் ஆன்சர் பண்ணி முடிச்சிருக்கணும். அதுவே என்ன ஆகும்னா 45 நிமிஷத்தில் ஆட்டோவாக அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். ஓகேவா? இது நம்ம டெஸ்ட் எப்படி இருக்கும், அந்த போர்ட்டல் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப நான் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கு 45 நிமிஷம். லாஜிக்கல் ரீசனிங் இருக்கும், அதுக்கு 20 நிமிஷம். அப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும், அதுக்கு 10 மினிட்ஸ். ஓகேவா? அது போக கொஸ்டின்ஸ் எப்படி வரும் அப்படின்றதுக்கான சில சாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து போன வருஷங்கள், இதுக்கு முந்தின வருஷங்கள் யூஸ் பண்ணப்பட்ட கொஸ்டினோட ஒரு சாம்பிள் இது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டிங்கன்னா அது இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அதோட எக்ஸாக்ட் தமிழ் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ தட் தமிழ் மீடியம் பசங்க எல்லாருக்குமே வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த மாதிரி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷனோட தான் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிள். A fruit seller had some apples. He sells 40% apples and still has 420 apples. How many apples did he have originally? இதே கொஸ்டினோட தமிழாக்கம் கீழேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு கேல்குலேஷன்ஸ் இருந்தால் கேல்குலேஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வென் டயக்ராமில் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடியில் வந்து எவ்வளோ டாக்டர்ஸ், ஹவு மெனி டாக்டர்ஸ் ஆர் எதர் ஆர்டிஸ்ட் ஆர் பிளேஸ். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் ரெக்டாங்கிள் இருக்கிறவங்களாம் ஆர்டிஸ்ட், சர்க்கிளில் இருக்கிறவங்கலாம் வந்து பிளேயர்ஸ், விளையாட்டு வீரர்கள், இன்வெர்டட் ட்ரையாங்கிளில் இருக்கிறவங்கலாம் வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து இதில் யார் வந்து விளையாட்டு வீரர்கள் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழையும் படித்து புரிஞ்சுட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஹவு டு ப்ரிப்பேர் அண்ட் வாட் டு ப்ரிப்பேர். ஓகேவா? நீங்கள் எங்கே படிக்கலாம் ப்ளஸ் என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்காகவே 8th 9th 10th மேத்ஸ் சார்ந்த கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக செட் தியரி, வென் டயக்ராம்ஸ், பூலியன் லாஜிக், அது போக வந்து HCF, LCM, வேர்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ், டிஸ்டன்ஸ், டைம், ஸ்பீட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரலாம். அது போக லாஜிக்கல் ரீசனிங்கில் வந்து உங்களுக்கு இந்த மிரர் இமேஜஸ், வாட்டர் இமேஜஸ், அது போக வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த மாதிரியான லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வரலாம். இங்கிலீஷ் வந்து ஒரு சின்ன சின்ன பேசேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், அதை நீங்கள் படித்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் பிக் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனில் வரும். சரி, இது வந்து ஹவு டு ப்ரிப்பேர் எங்கே போய் பார்க்கலான்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் போய் தேடினீங்கனாலே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா பிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, INDIABIZ, இந்தியா பிட்ஸ். ஸோ சரிங்களா, இந்த மாதிரியான வெப்சைட்ஸ் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து லெவல் ஹையராக இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பீங்களான்னா இல்லை, இது உங்களோட 8th 9th 10th மேத்தமேட்டிக்கல் அந்த ரேஞ்சில் தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் போய் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்து அபவுட் தி பிளாட்ஃபார்ம். அது என்னங்க பிளாட்ஃபார்ம்னா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு ஆர் தி டே பிஃபோர் உங்களுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணப்படும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லைனா ஒரு போர்ட்டலுக்கு போய் லேண்ட் ஆகுவீங்க. அந்த போர்ட்டலில் உங்களை சைன்இன் பண்ண சொல்லும். ஸோ உங்கள்கிட்ட ஏற்கனவே நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஜிமெயில் இருக்கும்.
அது போக உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப கிடச்சிருக்கும். அதை தயவு செஞ்சு எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. நீங்கள் டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு டேப் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களோட டெஸ்ட் வந்து டெர்மினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முன்கூட்டியே அப்ளிகேஷன் நம்பரை எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிங்க. சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த லிங்க்கை உங்களுக்குன்னு ஒரு லிங்க் ஷேர் பண்ணப்படும் டெஸ்ட் எழுதுறதுக்கு. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இடத்துல போய் நீங்கள் லேண்ட் ஆவீங்க. அந்த பேஜில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து உள்ளே சைன்இன் பண்ணி போக வேண்டியிருக்கும். சைன்இன் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா அங்கே இந்த ப்ராக்டரிங் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட செக்ஷன் வைஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த செக்ஷன் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, எவ்வளோ டயத்தில் முடிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண உள்ளே என்டர் பண்ணுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட்டுக்கு போய் லேண்ட் ஆகிறப்போ உங்களோட பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்டிடியூட் செக்ஷன். இது வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 செக்ஷனில் ஒரு செக்ஷன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் எந்த கொஸ்டினில் இருக்கீங்களோ அந்த கொஸ்டின் ஹைலைட் ஆகி இருக்கும். இது 1. 2வது, இதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 1.5 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்திருக்கீங்க அப்படின்றது நோட் ஆகிட்டே இருக்கும். இந்த 1.5 மணி நேரம் டைமுன்றது எப்போனா நீங்கள் டெஸ்ட்டு எடுக்க ஆரம்பித்த பிறகு தான். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிக்கிறதெல்லாம் கணக்கில் வராது. அதனால் அதுக்காக தான் உங்களுக்கு 1.5 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த லிங்க் வந்து லைவாக இருக்கும்னு சொல்லி முன்னாடியே சொன்னேன் நான். ஸோ 11 to 12:30 உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பனாக இருக்கும். நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுட்டு எப்போ நீங்கள் டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த டயத்துலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோ டைம் போகுதுன்றதை இதில் நோட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்றது வரும். இங்கே உங்களுக்குரிய கொஸ்டின்ஸ் இருக்கும், கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கான சாய்ஸஸ் இங்கே இருக்கும். நீங்கள் கொஸ்டினை படிச்சுட்டு இந்த சாய்ஸஸில் எதுவோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் அமுக்குனீங்கன்னா நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போவீங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அமுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே சப்மிட் செக்ஷன்றதை டச் பண்ணாதீங்க. அன்டில் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட், லைக் நீங்கள் எல்லா கொஸ்டினும் முடிக்கிற வரைக்கும் சப்மிட் செக்ஷன் போகாதீங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்தடுத்த கொஸ்டின் எடுத்து ஆன்சர் பண்ணிக்கிட்டே வாங்க. அது போக உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் டவுட்டாக இருக்குது, அப்போதைக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ளாக் சிம்பிள் காட்டும். இந்த ஃப்ளாகை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கொஸ்டினை வந்து வெயிட் பண்ண வச்சுக்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து எல்லா கொஸ்டினையும் முடிச்சுக்கலாம். முடித்த பிறகு உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்னா இந்த ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதாவது இங்கே இருக்குது இந்த ஃபில்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபில்டர் ஆப்ஷன் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு இருக்கும். ஸோ அது வந்து மார்க்டு ஃபார் ரிவ்யூ. அந்த ஃப்ளாக் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரிவ்யூக்காக மார்க் பண்ண கொஸ்டின் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன கொஸ்டின்லாம் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு நீங்கள் தனியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பர்டிகுலர் செக்ஷனில் இருக்க எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், சப்மிட் செக்ஷன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இங்கே நம்பர்ஸ் தெரிஞ்சுட்டே இருக்கும். இதில் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. ஸோ எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண பிறகு சப்மிட் செக்ஷன் கொடுங்க. ஸோ சப்மிட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருந்தது, நீங்கள் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருக்கீங்கன்ற எல்லா டீட்டெயிலும் காட்டும். உங்களுக்கு இது எல்லாமே ஓகே ஆக இருந்தால் சப்மிட் செக்ஷன் கொடுங்க. இந்த சப்மிட் செக்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது அடுத்த செக்ஷனுக்கு போயிடும். ஸோ முதல்ல நீங்கள் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸில் இருந்தீங்கன்னா அடுத்த செக்ஷனான லாஜிக்கல் ரீசனிங்க்கு போகும். ஸோ அதையும் சப்மிட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷ்க்கு போகும். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த சப்மிட் செக்ஷனுக்கு பதிலாக ஃபினிஷ் டெஸ்ட் அப்படின்ற பட்டன் வந்துடும். ஸோ ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் எல்லா டெஸ்ட்டையும் ப்ராப்பராக எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் ஃபினிஷ் டெஸ்ட் கொடுத்துட்டிங்க அப்போ ஃபீட்பேக் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபீட்பேக் வந்து டெஸ்ட்டை பற்றினது, கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது, உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சதா, ஈஸியாக இருந்ததா அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எஃப்சாட்டை பற்றி இப்போ நீங்கள் எழுதுனீங்களே டெஸ்ட் அதை பற்றின கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்து படித்து உங்களோட ஃபீட்பேக் கருத்துக்களை நீங்கள் வந்து பதிவு பண்ணிவிட்டு சப்மிட் தி ஃபீட்பேக்குன்ற பட்டனை கிளிக் பண்ணி எண்டு பண்ணிடலாம். ஸோ இதுதான் டெஸ்ட் எழுதுகிற பற்றின டீட்டெயில்ஸ். ஒருவேளை நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் போயிடுச்சு, இல்லை உங்களோட டிவைஸ் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு, ஃபார் மெனி ரீசன்ஸ் லைக் திஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள்
உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி தரப்படும். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட ரீசன், எதுக்காக நீங்கள் மெயில் பண்ணுறீங்கன்ற ரீசனை போட்டு ஒரு மெயில் பண்ணுங்கள். நாங்கள் உடனே உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஓகேங்களா? கால் பண்ணி உடனே என்ன ப்ராப்ளம்ன்றதை கவனித்து நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பேனிக் ஆக வேண்டாம். ஒருவேளை கனெக்டிவிட்டி போய் டெஸ்ட்டு ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா மெயில் பண்ணுங்கள். அந்த மெயில் ஐடி உங்களுக்கான அந்த டெஸ்ட் லிங்க் கிடைக்கிறப்போ அந்த மெயில் ஐடி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். அந்த மெயில் ஐடிக்கு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஓகேங்களா, உங்களோட ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் போட்டு ரீசன் போட்டு எங்களுக்கு மெயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நாங்கள் கால் பேக் பண்ணுவோம். டெஸ்ட் என்ன பண்ணலான்றதை பார்த்துட்டு ரெஸ்யூம் பண்ணி யூ கேன் டேக் தி டெஸ்ட் அகெயின். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் தி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். இது போக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் யூ கேன் கால் டு தி, இதுதான் நான் சொன்ன அந்த மெயில் ஐடி. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நான் கேட்ட டீட்டெயில்ஸை மெயில் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இமீடியட்டாக கால் வந்துடும். சரிங்களா? எல்லோரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்லபடியாக ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் FSAT டெஸ்ட் எழுதுங்க. We will meet you all in the academy. Thank you. All the best.